உள்ள போனோன்னே பிரவீன் வந்து இந்த ஹியூமானிட்டி பத்திலாம் பேசினார்ல, அதெல்லாம் கொஸ்டின் பண்ணி கேட்டாராம். தேவையில்லாத வேலை உங்களுக்கு. வெளில இருந்து வந்துட்டு நீங்க அதெல்லாம் பிரவீன் அழுதுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரு பண்ண ரோஸ்ட்டுக்கு. ஐயோ. சார் அவரு எவிக்ஷன் இருந்துச்சாமா? விஜய் சேதுபதி எவிக்ஷன் என்னக்கா? எவிக்ஷன் இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட்ல இல்லங்கிறாங்கக்கா. ஓகே ஓகே ஓகே. ஏன் நான் வெளியில போறேன், வேற யாருக்காவது கொடு ஹோஸ்ட். அப்படியா? ஓகே ஓகே. அதான் சரிப்பா, கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவோம் அப்படியும். பசங்க ஸ்கூலுக்கு பிடிஎம்க்கு போறேன். ஓகேக்கா ஓகேக்கா. பட்டி அதான் அண்ணன் வந்தாப்லையாம். அண்ணனுக்கு ஒரு மாஸ் என்ட்ரி அப்படிங்கிறாங்க. அதுக்கு நல்ல சவுண்டு, ஹெவி கிளாப்ஸு, சவுண்டு பட்டையை கிளப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு எபிசோட்ல அண்ணனுக்கு தான் பயங்கர சரி, கிளாப்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவரு சவுண்டு ஒன்னும் எல்லாமே. அழுகல விஜிஎஸ் பேசுனதுக்கு செஞ்சதுக்கலாம். அழுதுட்டாராம். ஏவி டைம் போடும் பொழுதும் அழுதுருக்காரு. அந்த இந்த பேசுறாருல ப்ரோமோ 2லயும் அழுதுருக்காரு. இந்த மாதிரி இந்த டயத்துல எனக்கு இந்த காசு போதும் அப்படின்னு சொல்றப்பையும் ஆனந்த கண்ணீர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாராம். அது நமக்கு தெரியல. ஆனா ஏவியில வந்து கமருதீன் பாட்டு வரும் பொழுது அந்த இதை பார்த்துட்டு அழுதுட்டாராம். நமக்கு ஃபுல் ஏவி காமிப்பாங்களா? ஃபுல் ஏவி காமிப்பாங்க. ஏவி ஃபுல்லா காமிப்பாங்க. 3 நிமிஷம் கிட்ட இருக்குன்னாங்க. அந்த இது நெருப்புடா அந்த பாட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. கபாலிடா அதுவும் போட்டு அந்த இது நம்ம அழுகை தொடரும்னு சொல்லுங்க. என்ன ரம்யா? இன்னைக்கும் நம்மளோட அழுகை தொடரும். இன்னைக்கு நம்ம அழுகை தொடரும். ஆமா, ஸ்கூப்னு சொல்லி ஒரு நாள் அழுவ விட்டானுங்க. அப்புறம் எபிசோட்ல ஒரு நாள் அழுவ விட்டாங்க. இப்ப இன்னைக்கு எபிசோட்லயும் அழுவ விட்டுருவானுங்க. அவர் ஏதோ அந்த இது இன்னைக்கு கொஞ்சம் விளக்கமா சொன்னாராம். இந்த மாதிரி எனக்கு என் குடும்ப சூழ்நிலைக்கு எனக்கு இந்த பணம் இப்போதைக்கு போதும் அப்படின்றதுனாலதான் நான் எடுத்தேன் அப்படிங்கறதையும் ஃபுல்லா சொன்னாராம் அவரு. இவரு விஜேஸ் வந்து என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை 2 பேர்ட்டையுமே வாங்கிட்டாராம் பதில் அப்படின்ற மாதிரி. வியனா கிட்டையும் பிரவீன் கிட்டையுமா? 2 பேர்கிட்டயுமே அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரோ அந்த கேள்விக்கான பதில வந்து விஜேஸ் வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பதில் வந்தது? எந்த கேள்வி என்ன பதில்? அதான் அந்த போனோன்னு அந்த ஹியூமானிட்டி பத்தி எல்லாம் பேசினார்ல பிரவீன் என்ட்ரி பண்ணப்ப கொஞ்சம் ஒரு மாதிரியா அந்த இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டாங்களாம். ஏன் நீங்க உள்ள போய் நீங்க உங்க எக்ஸ் கண்டஸ்டன்ட் கெஸ்டா தானே போனீங்க, நீங்க ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்தீங்கிற மாதிரி கேட்டாராம். அழுதுட்டாரு பிரவீன்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை பெர்ஃபார்மன்ஸ் போட்டானா என்னன்னு தெரியல. வெளியே வந்து அழுவானா? ரொம்ப ஓப்பனா கேட்டுட்டோம். என்னன்னு தெரியல. பொங்கல் வரைக்கும் இருப்பாங்களா என்ன? பொங்கல் செலிப்ரேஷன்லாம் இருப்பாங்களா? அவங்க எல்லாருமே பொங்கல் செலிப்ரேஷன்லாம் இருப்பாங்க. இப்ப வராதவங்களும் வருவாங்க. இந்த நாளைக்கு எல்லாம் ஒரு 2 பேரா வர ஆரம்பிச்சிருவாங்க. இனிமே காலைல 2 பேரும், மதியானம் 2 பேரும் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருவாங்க இனிமேல். பொங்கலுக்கு எல்லாருமே இருப்பாங்க. அண்ணனும் வந்துருவாரு. அப்ப இன்னும் 1 வாரம் அழுவணுமா? முடியல. எந்த பக்கமும் போக முடியல. இன்ஸ்டாகிராம் பக்கமும் போக முடியல, அந்த பக்கம் யூடியூபும் போக முடியல. சரி, இங்க வந்தா இங்கேயும் விடுங்க, அது அவரோட டிசிஷன் அதுவாதான் இருந்திருக்கு. நம்ம எதுவும் சொல்ல முடியல. ரஞ்சித் ப்ரோ, ஏவி வந்து ஹவுஸ்மேட்ஸ்க்கும் போட்டு காமிச்சாங்களா இல்ல ஆடியன்ஸ்க்கு மட்டுமா? இல்ல, அவங்களுக்கு காமிக்க மாட்டாங்க. ஸ்கிரீன்ல தான் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஒருவேளை உள்ள போடுறாங்களா இல்லைன்னு தெரியல. ஆனா அவங்களுக்கு வந்திருக்காது எனக்கு தெரிஞ்சு. இங்க வெளியில உள்ளவங்க. ஆனா ஏவி வந்து நல்லா இருந்துச்சான். தவிர்க்க முடியாத மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏவி நல்லா இருக்கு, சூப்பரா வந்துருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஏவி 7 to 8 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க ப்ரோ. என்ன ப்ரோ? 7 to 8 மினிட்ஸ் ஏவி மட்டும்.
இல்ல எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. ஏன்னா அது வந்து ஃபைனலிஸ்ட்டுக்கு மட்டும் தான் அவ்வளவு பெருசா வரும். இவருக்கு அவ்வளவு இதுக்கு இல்ல வராதுன்னு நினைக்கிறேன். அதுதான் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்களாம், இவ்வளவு தூரம் யாருக்கும் பண்ணது இல்லையே அப்படின்ட்டு. நமக்கு காமிப்பாங்களா? ஏன்னா லாஸ்ட் டைம் கூட சுபிக்ஷாவோட ஏவி நல்லா இருக்குன்னாங்க. ஆனா எபிசோட்ல கம்மியா காமிச்ச மாதிரி இருந்தது. இல்ல இந்த முறை காமிப்பாங்கன்ற மாதிரி இல்ல ஏவி போயிட்டு இருக்கு. ஃபுல்லா காமிச்சிருவாங்க பட்டி. அவ்வளவுதான் ஏவி அவங்களுக்கு 2 to 3 நிமிஷம் தான் இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு போனவங்க சொன்னாங்க. ம். இன்னும் ஒருத்தர் இன்னும் ட்வீட் பண்ணல, அது கன்ஃபார்ம் ஆயிரும். அவர் உள்ள போயிருக்காரு, இன்னும் சொல்லல. நமக்கு உள்ள போனவர் தான் சொன்னாப்புல இந்த மாதிரி ஓ ஓகே ஓகே 3 நிமிஷம் கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதான் ஒருவேளை இவர் தப்பா சொல்றாரா என்னன்னு தெரியல. அதான் எனக்கும் தெரியல. ரொம்ப இதுவாயிடுச்சு ப்ரோ நேற்றுலாம். அதுல இருந்து வெளியே வரத்துக்குள்ள அது என்னன்னா தேவையே இல்லாம எல்லாரும் சேர்ந்து, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ. அவரு கேஷ் எடுத்தது போனது எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க எல்லாரும் சொல்லுங்க, இப்போ நம்மளே ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்குன்னு வைங்களேன், நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், மதிப்போம். அவரு சில பேரு ரொம்பலாம் மதிக்கலைங்க. வினோத் தானே எத்துன்னு போட்டோன்ற மாதிரி ஹவுஸ்மேட்ஸே பண்ணும்போது இதை வந்து நான் சொன்னேன்னா, நான் வினோத்துக்கு இது பண்றேன், சொம்படிக்கிறேன், இதெல்லாம் என்ன பேச்சுங்க? நம்ம ரியாலிட்டி என்ன நடந்ததுன்னு சொன்னது கூட அது சப்பு கட்டின்னு சில பேர் வராங்க. எனக்கு அதுதான் டென்ஷன் ஆகுது. ஐயோ இவங்க சரண்யாக்கா இந்த இருங்கக்கா, இந்த இதுல கொடுக்குறேங்க உங்களுக்கு. எனக்கு காட்டல, இந்த லிங்க்ல வாங்க. இம்ரான் ப்ரோ காட்டுது. இல்ல இப்ப நீங்க கொடுத்தது எல்லாருக்கும் வருது ப்ரோ, காமிக்குது. இல்ல ரெக்வஸ்ட் எனக்கு காமிக்கலன்னு சொல்றேன் ப்ரோ. போயிட்டு வந்துட்டாங்களா ரஞ்சித்? போயிட்டு வந்துட்டாங்கண்ணே. என்னாச்சு, என்ன சொன்னாங்களா போயிட்டு வந்தது? அதான் அண்ணன் வந்து என்ட்ரி பயங்கரமா இருக்கும்னு சொன்னாங்க. ஏவி பயங்கரமா இருக்கும், சூப்பரா இருக்கும், ஃபயரா இருக்கும்னாங்க. வியானாவுக்கும் இவங்க வியானா அண்டு பிரவீன்ராஜ் 2 பேருக்கும் ரோஸ்ட்னு சொன்னாங்க. விக்ரமுக்கு வந்து முட்டு கொடுத்து விக்ரமுக்கு ஒயிட் வாஷ் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் திவாகருக்கு ஒரு ரோஸ்ட் ப்ரோ, அவருக்கும் ஒரு ரோஸ்ட் விழுந்தது. பிரவீன்ராஜ் திவாகருக்கும் சேர்ந்து இந்த மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க. சரண்யாக்கா நீங்க வந்துட்டீங்களா? ஓகே. எனக்கு காட்டலக்கா, அதனாலதான் உங்களுக்கு டிஎம் பண்ணி விட்டா டைரக்டா ஸ்பீக்கர் வந்துருது. அதான் வந்துட்டேன். அப்புறம் இன்னைக்கு என்ன ஆச்சு? அதாங்க இது அண்ணனுக்கு வர என்ட்ரி நல்லா இருக்குமாக்கா. என்ட்ரி அண்ணனுக்கு அதுக்கு சவுண்டு பயங்கர சவுண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ணா ரொம்ப எமோஷன் ஆகி ஸ்டேஜ்ல அழுதுட்டாரு. இந்த மாதிரி ஏன் பெட்டி எடுத்துட்டு போனேன் அப்படிங்கறத ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணதா அப்படின்னு சொல்றாங்க. அதான் அது தெரியுதுக்கா. அது நல்லா தெரியுது. நீங்க ஆனா ஓட்ஸ் வச்சு பண்ணா ஒண்ணும் பண்ண முடியாது. ஓட்டிங்ல ஹையா இருந்தா எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அவர் வந்து பின்னாலேக்கே வர விடாத மாதிரி ஒரு பக்கம் திவ்யா பியா இருக்கும் போலும், இன்னொரு பக்கம் அரோரா விக்ரம்லாம் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு எல்லாம் அமிச்சிட்டாங்க. இப்போ அரோராவுக்கு ஒயிட் வாஷ் நடந்துகிட்டு இருக்கு. நடத்துங்க. நீங்க வினோத் சப்போர்ட் பண்ண போய் அந்த வீடியோ போய் கீழே கமெண்ட் பார்த்தா இவங்க எல்லாம் போயிட்டு பாத்தீங்களா உங்களே சொல்லிட்டாரு பாத்தீங்களா, ஏன்டா இப்படி உடனே போவாதீங்கடா. வினோத்தோட எக்ஸிட்ட கூட நம்மள வந்து நிம்மதியா இது பண்ண விட மாட்டேங்கிறாங்க. உடனே கப்படுத்தீங்க. ஒரு எட்டு நிமிஷம் ஆகல, அதுக்குள்ள போயிட்டு அதிகம் பேருக்கெல்லாம் செருப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்களை கடிக்க வராதீங்கடா தயவு செய்து. உங்களுக்கு ஒரு எமோஷன், எங்களுக்கு ஒரு எமோஷன் இருக்குடா. அவளை ஸ்லட் ஷேம் பண்ண கூடாதுங்கறாங்க. என்னென்ன பேசி வச்சிருக்காங்க என்னோட கமெண்ட் கீழே அசிங்கமா திட்டி வச்சிருக்காங்க ஸ்லட் ஷேம் பண்ணி. அந்த பொண்ணை நான் ஸ்லட் ஷேம் பண்ணவே இல்லை ஒரு இடத்துல கூட. அவ்வளவு அசிங்கமா திட்டி வச்சிருக்காங்க. அதேதான் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லா லேடிஸும் பண்ணிட்டு இருக்கீங்களேடா. உங்களுக்கு எல்லாம் வெக்கமான சூடு சொரணை இல்ல, அறிவு இல்ல உங்களுக்கு எல்லாம். பணத்துக்காக எதுனாலும் திம்பிங்களாடா நீங்க எல்லாம். லெஃப்ட் பேசுவாங்க ரைட் பேசுவாங்க, ஆனா இவங்களுக்கு மட்டும் வந்தா மட்டும் லெஃப்ட் ரைட். சரண்யா நான்லாம் ட்வீட் போட்டு 5 நாள் ஆச்சுங்க. அதுதான் சொல்றேன், பணத்துக்காக எதுனாலும் திம்பிங்களாடா நீங்க. பிஆர் ஒர்க் தான் பாக்குறீங்க, ஆனா கொஞ்சம் மனசாட்சியோட பாருங்க. ஒண்ணுமே பண்ணாத எல்லா லேடிஸையும் போய் கடிச்சு வச்சிருக்கானுங்க. அசிங்கமா திட்டி வச்சிருக்கானுங்க. கேட்டா ஜிபி பண்ணுமானும், உள்ள போற விலைக்கு பார்த்தா அரோரா பணம் இருக்கும். இதேதான் நேத்து போட்ட எல்லா ட்வீட்டுக்கும் ஒரு 10 பேரு எக்ஸ் ஃபுல்லா பாராசைட் மாதிரி முச்சிட்டு இருக்கானுங்க. அவ்வளவு கேவலமா இருக்குது அவனுங்க பண்றது. அடிச்சிட்டு இருக்கானுங்க.
சரண்யா ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த கானத் வினோத் ஃபேன்ஸு அரோராக்கு மட்டும் ஓட் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. ஓனருக்கும் பண்ண மாட்டான் ப்ரோ. அவங்க என்ன தெரியுமா, ரிவ்யூவர்ஸையும் விலக்கி வாங்கிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. பட் ஜென்ரல் ஆடியன்ஸ்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இட்ஸ் நாட் ஒன்லி இன்னும் இதில் கிடையாது, யூடியூப்ல இன்ஸ்டாலாம் இருக்காது, அங்கெல்லாம் போய் அவங்களால ஒயிட் வாஷ்லாம் அடிக்க முடியாது. நிறைய பேர்கிட்ட ரீச் ஆயிடுச்சு. என்னவோ பண்ணிக்கிட்டோம், யார் வேணாலும் வின் பண்ணிக்கிட்டோம். ஆனால் அந்த வின் பண்ணது வந்து கானா வினோத் போட்ட பிச்சையை பொறுக்கிட்டு போய்க்கோங்க, அவ்வளோதான். யார் வின் பண்ணாலும் சரி, அது உன்னோட விக்டரி இல்லை. இன்னொருத்தனை இது பண்ணி அனுப்பி அவனோட வறுமையை அடிச்சு, அவனுக்கு ஃபேமிலி இருக்குது, அவனுக்கு கஷ்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சு 1 வீக் அவனோட கான்ஃபிடென்ஸை உடைச்சி அவன் கிராஸ் பண்ணி போறப்பெல்லாம் நான் பெட்டி எடுத்துருவேன் யாரெல்லாம் பேசினாங்களோ அது எல்லாத்துக்கும் அவன் போட்ட பிச்சை பொறுக்கிக்கோங்க, அவன் நல்லா இருப்பான். நேத்து ஒரே நாளுக்கா ஒரு 20 ட்வீட் 30 ட்வீட் போட்டேன், என்னதான் நடக்குது பார்க்கலான்ட்டு. யாருன்னே தெரில, ரேண்டமா ஒரு 10 பேர் இன்க்ளூடிங் லேடிஸ் நேமோட இருக்கு அந்த எக்ஸைடிஸ்லாம். எல்லாம் வந்து கமெண்ட்ல நாளைக்கு தெரியும் பாரு, நாளைக்கு தெரியும் பாரு, நாளைக்கு தெரியும் பாரு, உங்க ஆளே சொல்லுவாரு பாரு, நீங்களாம் ஒரு இது டேஷ் அப்படி இப்படின்ட்டு. டே யாரா நீங்கன்ற மாதிரி இருக்கு எனக்கு. இப்போ உடனே ப்ரோமோ வந்தோடனே கீழே போய் ஃபயர் விட்டுன்னு இருக்கானுங்க. செகண்ட் ப்ரோமோ வந்தோடனே என்னன்னா யாருக்கு கொடுத்தாலும் இன்டர்வியூ கொடுத்தாலும் ஓகே, இந்த ஜோக்கர் ஒருத்தர் தான் தெரியுமா, அவனுக்கு மட்டும் கொடுக்காதீங்கன்னு சொல்லிடுங்கப்பா. யாராவது போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு அவர் ஒய்ஃப் கிட்ட, யாரு ரஞ்சித் நீங்க சொல்ல முடிஞ்சா அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அவன் தான் பெரிய குறியா இருக்கிறான் ஒயிட் வாஷ் அடிக்க. தேவையில்லை, அந்த ஒயிட் வாஷோ என்ன வாஷோ அதெல்லாம் அடிச்சு அவங்களே கப் அடிச்சுட்டு போட்டோம். இவர் போய் யாருக்கும் மைலேஜும் தர வேண்டாம், எதுவும் தர வேண்டாம். அவரோட டெசிஷன் தான் எடுத்தாரு, அவரோட டெசிஷன்லேயே எடுக்கட்டும். ஆனால் அவரை டெசிஷன் எடுக்க ட்ரிகர் பண்ணாங்க, அதுதான் உண்மை. சுற்றி ட்ரிகர் பண்ணாங்க, அது அவரோட ஓன் டெசிஷன் தான் எடுத்தது. ஆனால் ட்ரிகர் பண்ணது எல்லாமே நடந்துச்சு அந்த வீட்டில், அது இல்லைன்னா சொல்ல முடியாது. வீக்கெண்ட்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவரை ட்ரிகர் பண்ணுறதுக்கு. அதை யாரும் ஒயிட் வாஷ் அடிக்க முடியாது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு சொல்லிடுங்க. நீங்கள் அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இந்த ஜோக்கருக்கு அஸ் பர் ரூல்ஸ் கொடுக்கணும். பட் நம்ம வேணாம்னு நினச்சா எந்த சேனலுக்கும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த ஜோக்கருக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லிடுங்க. ரஞ்சித் அன்னைக்கு ஷோ போயிருந்தீங்களா? நான் போல ப்ரோ, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் போனாப்புல. பயங்கரமான கிளாப்னு கேள்விப்பட்டேன். பயங்கரமான சத்தம் அண்ணன் என்ட்ரிக்கும் அண்ணன் ஏவிக்கும் பயங்கரமான சவுண்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ணன் வந்து ஏவியில வந்து கமருதீனோட இடம் வரும் பொழுது அழுதுட்டாருன்னு சொன்னாங்க. பாதி இது இன்னைக்கு ஓரளவு எபிசோடு வந்து இவரை வச்சுதான் போகும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அடுத்தாப்புல வியானாவுக்கும் பிரவீனுக்கும் நல்லா ரோஸ்ட். 2 பேர்கிட்டையும் ஒரு என்ன எதிர்பார்த்தாரோ அதை கேட்டு வாங்கிட்டாரு அவர் வாயாலேயே. அவங்க பதில அவங்க வாயாலேயே சொல்ல வச்சுட்டாருங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன பண்ண பிரவீன் ராஜ் அவன் உள்ள வந்தப்பே ஒரு மோட்டோட தானே வந்தான். அவனுக்கெல்லாம் வந்து அவன் வந்து உள்ள வந்தப்ப அந்த வின் பண்ணணும்னு சொல்லி போய் அவன் ஒய்ஃப் அந்த பக்கம் ஸ்டோரி போடும் போதே தெரியும் ஹியூமனிட்டி பத்தி எல்லாம் பேசினார்லக்கா. அப்படின்ட்டு. எல்லாம் பிளான் பண்ணி தான் அட்டாக் பண்ணாங்க, வேற எதுவுமே கிடையாது. அதுதான் உண்மை. பிரவீன் வந்து ஒரு இடத்துல நான் நினைக்கவே மாட்டேன் ரஞ்சித், அந்த பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். சபரி வந்து நடிக்கல, வினோத் வந்து ஆட்டத்துக்காக பண்ணாரு, கேம் விட்டு கார் ஓட்டி இறங்கினாரு அப்படின்னு சொன்னான். அந்த ஒரு வார்த்தையை நான் வந்து என்னைக்குமே ஏத்துக்கவே மாட்டேன். எங்க போயிட்டு என்ன சொன்னாலும் சரி, அதை நான் மன்னிக்கவே முடியாதனால. அதுதான் அந்த ஹியூமனிட்டி பத்தி பேசினதுக்கு அது மாதிரி எல்லாத்துக்குமே இது பண்ணாராம். ஒயிட் இது விக்ரமுக்கு வந்து முட்டு கொடுக்குற மாதிரி இருக்குமாக்கா லைட்டா, அதையும் சொன்னாங்க. அதுதான் ஸ்டார்டிங்ல இருந்தே முட்டு கொடுத்துட்டு இருக்காங்களே சேனல்ல. ஏன்டா கப்ப தூக்கி கொடுத்துட்டு போயிடுங்களா டைரக்டா. அதுக்கு எதுக்கு முட்டைலாம் அந்த அண்டர் சைஸ்ல இன்னைக்கும் பண்றாங்களா அதை டைரக்டா? அவன் வந்து பெரிய வெள்ளா ஃபேமிலி,
அவனுக்கு விக்கல்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அவனை நீங்க ப்ரொமோட் பண்றீங்க அப்படின்னா ப்ரொமோட் பண்ணி கப்பையும் தூக்கி கையில கொடுத்துருங்களேன். எனக்கு யாரை பண்ணாலும் பரவாயில்லக்கா, அவனை போய் எதுக்கு பண்றாங்கன்னு தெரியல. இந்த பிக் பாஸ் சீசன் 3யோ 4லயோ அப்போ அவன் ஆடுக்கெல்லாம் அவன் தான் வந்து பண்ணிட்டு இருப்பான். நீங்க நோட் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு எவிக்ஷன் அவன் இல்லையா? இன்னும் வேற யாருக்கும் இன்னைக்கு அந்த அளவுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் எல்லாம் இருக்காதுன்னு சொன்னாங்க. எவிக்ஷன் கிடையாதுன்னு சொன்னாங்க. அரோராக்கெல்லாம் நீங்க ஒன்னும் இருக்காதுன்னு சண்டே சொன்னாங்க. ஹேப்பனிங்ஸ்ல தான் தெரியும் எவிக்ஷன். அவன் தான் அவன் போகணும் இல்ல சாண்ட்ரா போகணும். அவன் சொல்றான்க்கா நேத்து விக்ரம், நான் அவர் நாய்க்குட்டி மாதிரி உட்காந்து அழுதாரு, அதனால சிரிச்சேன்றான். என்ன ஜென்மனே தெரியல அவன்லாம். சண்டே வந்து மோஸ்ட்லி சாண்ட்ரா போறதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம் அது எப்படின்னு. இப்போ இந்த பிஆர் வாட்ஸ்அப் சேட் லீக் ஆயிருக்குல்ல, அப்ப இவங்க பிளான் பண்ணி தான் இந்த செட் ஆஃப் ஜோக்கர்ஸ் உள்ள போயிருக்காங்களா? அது இல்ல அது வந்து இவனுங்க சும்மா யாரோ இப்ப மத்த கண்டஸ்டன்ட்டுக்கு உள்ள ஹேட்டை வந்து மாத்தி விடணுங்கிறதுக்காக திவ்யா பக்கத்து திருப்பி விடுறாங்க. அது எடிட் பண்ணிருக்கானுங்கக்கா. இப்ப யாரோ அத அந்த மாதிரி டைப் பண்ணி ஒருத்தர் சென்ட் பண்ணிட்டு திவ்யாவோட பேக்ரவுண்ட் பிக்சரை வச்சுட்டு மெசேஜ் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் இப்ப லீக் பண்ணிட்டா இப்ப நம்மளோட ஹேட் எல்லாமே திவ்யா பக்கத்து போயிடும். திவ்யாக்கு பிஆர் இருக்குங்கிறது எல்லாருக்குமே அதனால தெரியும், திவ்யாவோட எல்லா கண்டஸ்டன்ட்டுக்குமே தெரியும். அது ஒன்றும் புதுசான விஷயம் கிடையாது. ஆனா இப்படி எல்லாம் வந்து அவங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் லீக் ஆகுற அளவுக்கு எல்லாம் பிஆர் யாருமே பண்ண மாட்டாங்க. என்ன பிஆரா இல்ல அவங்க என்ன இதா? அதுதான் இப்ப அந்த இதுவுமே அந்த ஆராராக்கு ஒயிட் வாஷ் அடிக்கிறது தான். எனக்கு என்னமோ அந்த பொண்ணுக்கு தான் வந்து ஹெவி பிஆர் இருக்கும்னு தோணுது. மத்த எல்லா கண்டஸ்டன்ட்டையும் எப்ப வந்து இந்த பாண்டா வந்து ட்வீட் போட்டு நான் எப்படியாவது உன்னை வின்னர் ஆக்குவேன்னு சொன்னானோ அப்பவே எனக்கு டவுட். அது அவன் அந்த பாண்டா தான் இந்த குரூப்பை ரன் பண்றான் போல இருக்கு. ட்விட்டர் பாண்டா ஒருத்தன் இருப்பானே, அவனுக்கு அதே தான் வேலை. ரிவ்யூ ஒழுங்கா கொடுக்க மாட்டான், காசு வாங்கிட்டு ரிவ்யூ கொடுப்பான். காசு வாங்கிட்டு அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் அவன். அதாவது எப்படின்னாக்கா, இன்னைக்கே எக்ஸாம்பிள் எடுத்துங்க அந்த பேண்டாவை. ட்விட்டர்ல வந்து படம் வேற லெவலு சூப்பருன்றான், எல்லாரும் வீடியோ போய் பார்த்துட்டு படம் மொக்கன்றான். அதை எல்லாரும் கமெண்ட்ல போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ட்வீட் போடும்போது பணம் வரல போல இருக்கு, வீடியோ போடும்போது பணம் வந்துட்டு இருக்குன்ட்டு. சரியான பணம் பைத்தியங்கா அவன். இன்னொரு அப்டேட் வந்துருக்கு. அவன் ட்வீட் பண்ணும்போதே எனக்கு தெரியும் இது ஏதோ பேக் எண்ட்ல ஏதோ போயிட்டு இருக்கு அப்படின்றது. அவன் ஒன்னா நம்பர் பிஆர். அவன் எல்லா படத்துலயும் அவன் அப்படிதான் பண்ணுவான். I'll make sure Arara wins the title மாதிரி ஒரு ட்வீட் ஒரு 1 வீக் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். இது புது அப்டேட் என்ன வந்திருக்குன்னா, விஜய் சேதுபதி யார் என்ன சொன்னாலும் கிளாப்ஸ் வந்துட்டே இருக்கான். சொல்லி வச்ச மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்க போல. அது வந்து நம்ம அங்க போகும்பொழுது சொல்லிடுவாங்க ப்ரோ, இது மாதிரி கைத்தட்டு சார் பேசும் பொழுது யாரையாவது இது பண்ணும் பொழுது கை தட்டணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் ஷூட்டுக்கு போன வாசி எனக்கு தெரியும், அதனால சொல்றேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. சாரு வரும் பொழுது சாரு போகும் பொழுது அந்த இதெல்லாம் வந்து நீங்க இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. எப்படியோப்பா வினோத்துக்கு இப்ப இன்னைய நாள் வந்து ஸ்பெஷலி டெடிகேட்டட் ஃபார் அவர் வினோத்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கு. இன்னைக்கு அழுவு விட்டுருவாங்கலாம் நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு வந்து அந்த அழுகு வந்து ஆனந்த கண்ணீரா தான் இருக்கும். ரொம்ப நம்ம இந்த வாட்டி அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேட்லாம் ஆக மாட்டோம்னு நினைக்கிறேன், நம்புறேன். அப்படிதான் கொண்டு போவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு தெரியல என்ன நடக்கும் நடக்காதுன்னு சொல்லி. அதையும் தாண்டி நான் ஒரு சில விஷயம்லாம் யோசிச்சிருப்பேன்ல. எனக்கு பர்சனலாவே வந்து சாண்ட்ரா மணி பாக்ஸும் எடுக்காம அவங்க வெளியே போறாங்க அப்படிங்கும் போது எப்படி சொல்றது, வன்மமானும் வச்சுக்கிட்டாலும் சரி எப்படி வச்சுட்டாலும் சரி அதுக்கு அவங்க டிசர்வ் தான் தோணுது. இது எங்கேயோ போயிட்டு ஒரு 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 பொயட்டிக் ஜஸ்டிஸ் கிடைச்ச மாதிரி நான் பாக்குறேன். அதுவும் இந்த வாரம் சாண்ட்ரா போறாங்க. எனக்கு இப்ப நீங்க விக்ரமுக்கு வந்து ஒயிட் வாஷ் அடிக்கிற மாதிரி பேசுறாங்க, விக்ரமுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்கன்னு சொல்றீங்களா, எனக்கு அதுவே கொஞ்சம் ஐயோ அப்ப இந்த வாரம் விக்ரம தான் அனுப்புவாங்களா அப்படிங்கிற மாதிரி பயமா இருக்கு. என்ன பயமா இருக்குன்னா, எனக்கு அரோராக்கு ஒயிட் வாஷ் சொல்ற மாதிரி இருக்கு. அரோரா போறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அரோரா போக மாட்டாங்கயா. இது இல்ல அடுத்த வாரம் மிட் வீக்ல வச்சா பேப்பர் பொறுக்கின மாதிரி அவங்கள ஏதாச்சும் பொறுக்க விட்டு போனாலும் வாய்ப்பு இருக்கு. மிட் வீக் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தமே 4 பேர் தானே இருக்காங்க இன்னும்.
இல்ல ஸ்டேஜே போகாம போயிருக்காங்க ப்ரோ மிட் வீக் இல்லடா. பல அப்படி இல்ல சீசன்ல. இந்த கதவெல்லாம் திறங்க மூடுங்க அப்படின்ட்டு மூட வச்சுட்டு வெளியே அந்த மாதிரி போயிடுவாங்க, கண்ணை கட்டி தூக்கி வெளில போட்டுருவாங்க. மிட்வீக் அப்படி சொல்ல முடியாது. அது எனக்கு தெரியல, அப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா வெளியவுமே நிறைய பேர் அந்த பர்சனலா சொல்றேன் அரோராவுக்கு நிறைய ஹேட்ரேட்டு தப்பான வார்த்தைலாம் போட்டதுனால கண்டிப்பா மிட்வீக் அப்படின்லாம் வச்சு தூக்க மாட்டாங்க. எப்படியும் உள்ள ஸ்டேஜ் ஏத்திட்டு தான் அனுப்புவாங்க. இதோட இன்னும் பலமாடி வங்கி அமுச்சுடணும். சரி ஓகே, நான் அதான் இது எனக்கு இப்படிதான் தோணுது. எப்படி பார்த்தாலுமே அப்படிதான் அனுப்புவாங்க. அது இப்ப எப்படி சொல்றது, யாருக்காவது ஒருத்தங்களுக்கு எனக்கு இந்த விஷயம் தான் எனக்கு தோணுது. இப்ப எனக்கு சாண்ட்ராவுக்கு பாசிட்டிவா ஏதாவது பேசியிருந்தாங்கன்னு தோணுச்சுன்னா எனக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருக்கும். ஓகே அப்ப இந்த பீஸ் தான் வெளியே போகுதுன்னு. சாண்ட்ராவை பத்தி எதுவுமே பேசலன்னா விக்ரம் அந்த வாரம் அமுச்சு விட்டு சாண்ட்ரா மறுபடியும் எனக்கு அந்த டாப் 5-4க்குள்ள எனக்கு என்னால அது ஜீரணிக்கவே முடியல, எரிச்சலா வருது. நான் என்ன யோசிச்சேன், சரி இன்னைக்கு நாளைக்கு சாண்ட்ரா போயிடுவாங்க, நாளான்னைக்கு கனியை உள்ள அனுப்புவாங்க, போடு நான் உள்ள வரும்போது உன்னோட சோடே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் நடக்கும்னு நினைச்சேன். இருக்கிறதே 5 பேர் தானே இருக்காங்க. அதுல எப்படி இன்னைக்கு எவிக்ஷன்? அப்ப மிட்வீக் எவிக்ஷன் அடுத்த வாரம்லாம் நடக்காதுல்ல. மிட்வீக் எவிக்ஷன் வாய்ப்பே இல்ல. ஆமா, மிட்வீக் எவிக்ஷன் கிடையாது, அவ்வளவுதான். அது வாய்ப்பே இல்ல. நாளைக்கு நடக்கிற ஒரே ஒரு எவிக்ஷன் தான். 4 பேர் ஃபைனல்ஸ் கூப்பிட்டு போவாங்களா இல்ல 5 பேர்த்த கூப்பிட்டு போவாங்களா? இப்ப 5 இல்ல பேர் இல்ல, தானே இருக்காங்க. அது அந்த வாரம் சனிக்கிழமை 2 விக்ஷன் இருக்கும். அவங்க 2 பேரும் சனிக்கிழமை வச்சு அனுப்பிடுவானுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஷூட் வச்சு அதுக்கு இந்த வின்னர் ரன்னருக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இது பண்ணிடுவாங்க. எவிக்ஷன் இருக்கா அப்ப? இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட்ல எவிக்ஷன் கிடையாதுங்க, சண்டே எபிசோட்ல இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படியோ எனக்கு இவன் பிரவீன் அடி வாங்கினதெல்லாம் எனக்கு ஓகே தான். ஏன்னா இந்த ஏதோ ஒண்ணு பேசுறங்கிற பேர்ல உங்களுக்கு இது இல்லையா அது இல்லையா, உள்ளுக்குள்ள இருக்கிற குழந்தைய அபியூஸ் பண்ணிட்டீங்க, என்னையும் சேர்த்தான் சொல்றேன், என்னென்னமோ பேசினான். உள்ள இருக்கிறவங்களே எல்லாம் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அவ்வளவு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. நீ எதையாவது ஒண்ணு பெரிய அப்படியே இன்டலெக்சுவலா பேசுறங்கிற பேர்ல நினைச்சிட்டு பைத்தியக்கார மாதிரி ஒண்ணு வளர்றியே, அறிவு இருக்காடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அதனால வாங்கட்டும். இல்ல எனக்கு இவங்களோட எனக்கு இந்த டீமோட விஷயமே எனக்கு புரியல. போன தடவை எல்லாம் செலிப்ரேட் பண்றேன்னு வந்தவங்களை புடிச்சு உங்களையும் உள்ள தாங்க தள்ளுவோம், நீங்களும் ஜெயிக்கலாம்னு சொல்லி அவங்கள சண்டை போடுங்கடான்னாங்க. இந்த தாண்டி இவங்க கிளறவங்கள ஏன்டா கிளறீங்கன்னு கேக்குறாங்க. இவங்களுக்கு எது தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி ஏதோ போட்டு உருட்டிக்கிறாங்க. இங்க சேனல் தண்ட கருமான்ற இவங்களாலதான் நல்ல நல்ல கண்டஸ்டன் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. சாட்டர்டே சண்டே எபிசோட் ஓடணும்ல எவனையாவது வாட்டி. அதுக்கு இப்படி போனா அப்படி, அப்படி போனா இப்படி. ஏன் ப்ரோ அதுக்காக ஒழுங்கா ஆடுறவன இல்ல இவன் நல்லா ஆடுறான், இவன் கிட்ட நம்மளால கேள்வியே கேட்க முடியல, நம்ம யாரெல்லாம் கேள்வி கேட்கற மாதிரி இருக்கோ அவங்கள மட்டும் உள்ள வச்சுக்கலாம்னு சொல்லி நல்லா ஆடுறவங்க எல்லாம் வெளியே அனுப்புறது என்ன ப்ரோ இவங்களோட கான்செப்ட்? அது ஒரு முக்கியமான காரணம் தான் வினோத்லாம் வெளியே போனதுக்கு. வாரம் அவர் தொடர்ந்து 4 வாரம் அடிச்சாங்க, நின்னா அடிச்சாங்க, நடந்தா அடிச்சாங்க, எதுக்கு எடுத்தாலும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சோ அதுலயே கொஞ்சம் பாதி கன்ஃபியூஸ் ஆறாங்க மக்கள். பிரச்சனை அது உண்மை. அது உண்மையாலுமே சொல்றேன். எனக்கு அவரு அந்த பணத்தை ஏன் கேட்கலன்னு சொல்லி, நீங்க தானே அவரோட ஃப்ரெண்ட் ஏன் கேட்கலன்னு சொல்லி கேட்டாரு. அவர் தான் கேட்டாரு, இதுக்கு மேல என்ன கேட்க முடியும், எனக்கு ஒண்ணுமே புரியல, இதுக்கு மேல என்னத்த கேட்கறதுக்கு இருக்கு. அவர் இனிமேல் அடிக்கதான் சார் என்னால முடியும்னு சொன்னாரு, அதெல்லாம் போடவே இல்லை. இந்த யோகி பாபு ஒரு இதுல சொல்லுவார்ல, நீங்க அழுகுறீங்க எனக்கு தெரியுது இல்ல சார், நான் அழுகல, பரவாயில்ல அழுவு அப்படின்னு சொல்லி அழுவப்பையில. அதே மாதிரி அவன் கேட்டுட்டான், எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் இல்ல நீங்க இன்னும் ஒழுங்கா கேட்கல, என்ன கேட்பாங்க, அப்ப நீ எதுக்கு இருக்க தண்டமா காசு வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள தோணலாம். என் மனசுக்குள்ளே தோணுது, என்னத்த சொல்றது. அத நீ உட்காந்து கேள்வி கேட்காம உள்ள இருக்கிறவங்க நீ ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி, அதுவும் கேட்டாங்களா இல்லையான்னு கூட சோவியும் பார்க்க மாட்டேற. அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாருன்னா, அன்னைக்கு நாங்க இருந்த வசி எனக்கு அது அப்படிதான் எனக்கு தோணுச்சு. என்னன்னா அவர் தடுத்திருக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப கமருதினியும் பார்வதியும் அங்க உள்ள ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் கை கால் எல்லாம் பிடிச்சிருக்கணும், தள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு தடுத்திருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதை வினோத்தால செய்ய முடியாது. அவர் முன் சீட்ல உட்காந்துருக்காரு. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை வேணா பின் சீட்ல உள்ளவங்க வேணா செஞ்சிருக்கலாமே தவிர முன்னாடி உட்காந்துருக்கவங்க பண்ண முடியாது. ஏங்க செய்யக்கூடாதுன்னு தாங்க சொல்ல முடியும். இது அதுவுமே பிசிக்கல் தான், நீ செய்யாதனான்னு தான் சொல்ல முடியுமே தவிர பிடிச்சி கையை காலை போய் கட்டி பிடிச்சி நீ செய்யறது தப்புடான்லாம் அது வேலைக்கே ஆகாது. அது சரி ஓகே நம்ம சொல்லிக்கலாம், அது கடைசியா டாஸ்க்கு. இது எப்படி போகும்னா இன்னொரு விஷயமே சொல்றேன், அந்த இடத்துக்கிட்ட நடந்தது அது டாஸ்க்ல தான் கன்சிடர் ஆகும். நீ பிசிக்கலா நீ தள்ளினதுமே டாஸ்க்ல தான் போகும். ஆனா அது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேலும் அவங்க அதை ரெக்ரெட் பண்ணாம ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கல்ல, இதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லி சமாளிக்கலாம்னு ஒண்ணு யோசிச்சாங்க தெரியுமா, அங்கதான் அவங்க மாட்டினாங்க. என்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்பாரு, நான் அதுக்கு இப்படி ஒரு பதில் சொல்றேன்னு கடைசி வரையும் அவங்க 2 பேர்ட்டையும் ரெக்ரெட் பார்க்கல. அந்த ரெக்ரெட் இல்லாததுனாலதான் என்ன நம்மள அடிப்பாங்க, நம்ம உளுந்து காலில் உளுந்துடலாம். எங்க வீக்கெண்ட்ல இங்க உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட அவங்க பண்றது டிராமா,
இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அதுக்குள்ள இதுக்கு இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த மாதிரி பேசுனதுலதான் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இந்த மாதிரி நான் பாக்குறேன். அது அது வந்து அதையுமே சேர்த்து தான் சொல்றேன். நீங்க யார் அடிக்கணுமோ அவங்கள அடிக்காம உள்ள இருக்கிறவங்கள நீங்க எல்லாரும் நல்லா தான் பண்ணீங்க. இருந்தாலும் நீங்க என்ன கேட்டிருக்கணும், நீ முதல்ல வந்த வாரத்துல இருந்து எல்லா வாரமும் எபிசோட முதல்ல ஒழுங்கா பாத்தியா, வீக்கெண்ட்ல வந்து நீ பேசுறத கரெக்டா பண்ணியா, ஹோஸ்ட் ஒழுங்கா பண்ணியா, நீ அதுக்கப்புறம் வீக்கெண்ட் எபிசோட ஒரு வாட்டி திரும்பி போட்டாவது பாக்குறியா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி இருக்கு. அது என்னத்த பதில் சொல்றது? நீங்க எதுவுமே பண்ணாம உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டுக்கு ஒண்ணுமே புரியல, தலையும் புரியாம காலும் புரியாம ஏதாவது ஒரு பக்கமாவது சரி நம்ம இப்படி பண்ணுனா கரெக்ட் அப்படிங்கிற மாதிரியாவது சொல்ல தோணும். நீ இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பண்றீங்க, பாரு 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 அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டே இருந்தீங்க. இருக்கிற கண்டஸ்ட்லாம் என்ன தோணும், ஓகே இவங்க தான் இப்ப உண்மையா கேம் விளையாடுறாங்க போல, இந்த மாதிரி தான் விளையாடணும் போல, இவங்களே சேர்ந்து எல்லாம் வாழ்னு கத்த ஆரம்பிச்சுக்கிறாங்க. நீங்க அப்படி கொண்டு போனீங்கன்னா இது இப்படிதான் போய் நிற்கும். முதல்ல நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற ஹோஸ்டா நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னா, எப்பா நீ இது நடந்திருக்கு, இதை நீ பேசியிருக்க, இது நடந்துச்சு, இதுக்கு மேல நீ பதிலே பேசக்கூடாதுன்னு சொல்லி வாயடைச்சு வச்சிருக்கணும். அப்பதான் உங்க மேல ஒரு மரியாதையோ ஒரு பயமோ ஏதோ ஒண்ணு வந்திருக்கும். இப்ப அவங்க என்ன பண்றாங்க, கூட எடுத்து பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் சார் இல்ல சார் அது இப்படி இது இப்படி. அங்கெல்லாம் அவங்க அந்த ஆம்பளை புருஷன்லாம் ஐயோ இல்ல அது எப்படி நீங்க சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன், நம்ம ஹோஸ்டா நம்மளோட வேலையில நம்ம கரெக்டா இருக்கோம், நம்ம கேள்வியை கரெக்டா பேசணும்னா உள்ள இருக்கிறவங்க கரெக்டா தான் இருப்பாங்க. ஆம்பளை புருஷன் மச்சான் தானே, உங்களுடைய மச்சான் தானே, அவர் உள்ள போகும்போது என்ன சொன்னாப்புல, நான் சார்னு கூப்பிடுற வார்த்தை குறையாம பேசுவேன்னாப்புல. எனக்கு அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு பர்சனலாவே. சரி ஓகே என்னதான் இருந்தாலும் அவருக்கு அந்த மரியாதைன்னு ஒண்ணு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்க பேசலாம் பேசிட்டு உள்ள போயிட்டு அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் முன்னாடி பெரிய தௌலத்தா நான் சேதுகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது சும்மா படத்துக்கு அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல சார்னு பேசிக்கிறது. உள்ள இருக்கிறவங்கள்ட்ட அப்படி பேசினா உள்ள இருக்கிறவங்க பயப்பட தான் செய்வாங்க. சரி ஓகே என்னதான் இருந்தாலும் இவங்க கொஞ்சம் பெரிய பெத்த கை தான், இவங்கள்ட்ட பார்த்து தான் வச்சுக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. எவ்வளவு தைரியமா அவர் சொல்றாப்ல, நான் இப்ப வேணும்னா பிக் பாஸ்ட சொல்லிட்டு இந்த கதவை திறக்க சொல்றேன், நீங்க விக்ரம் நீங்க போய் உங்க ஒய்ஃபை உள்ள கூட்டு வாங்க, நீ செஞ்சிருவியா? விக்ரம் ஒன்னே சொல்றாப்ல, சரிப்பா கதவை திறங்க நான் போய் என் ஒய்ஃபை கூட்டு வரேன் அப்படின்னா பித்தான்னு முழிக்கிறேன். இது மாதிரி இவங்க பேசுனதுக்கு காரணமே ஹோஸ்ட் தான், ஒரு பெரிய காரணம். அது ஹோஸ்ட்னு சொல்ல முடியலனால, ஏன்னா அந்த ஆள் பாவம் வாங்கின காசு தான் கூறாப்புல, அவரால் தனியாலாம் எதுவும் முடிவெடுக்க முடியும்னு எனக்கு தோணல. அந்த டீமும் அவங்க ஒண்ணு பிளான் பண்றானுங்கல்ல, அட்லீஸ்ட் அவங்களாவது ஒரு காதுல டாக் பேக்ல சொல்லும் போதாவது உருப்படியா சொல்லலாம். இவரும் பாவம் அவங்க பேசுறது அடுத்த தடவைல இருந்து வால்யூமையாவது சவுண்ட் கொஞ்சம் அதிகமா வைக்கிற ஹெட்செட் ஏதாவது யூஸ் பண்ண சொல்லுங்க. அவருக்கு அது கேட்கல போல, காதுல கைய வச்சுக்கிட்டு கீழே குனிஞ்சு மேல பார்த்து இவங்க என்ன சொல்றாங்கன்னு ரொம்ப கான்சியஸா கவனிச்சுதான் அதுக்கு வந்து பேசுறாப்புல. அவங்க எப்பெல்லாம் டாக் பேக்ல பேசுறாங்களோ இவர் டக்குன்னு கீழே குனிஞ்சுக்கிறாரு அதுக்கு அந்த கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்கறதுக்கு. அவ்வளவுதான் இல்லாம அடுத்த வாட்டில இருந்து அந்த ஹெட்செட்டையாவது கொஞ்சம் நல்லா ப்ராப்பரா ஃபுல் சவுண்டோட வச்சு கொடுங்க. பாவம் அவருக்கு தெரியலனாலும் உனக்கு கேமும் விளையாட வரல, சொன்னாலும் கேட்கவும் மாட்டேற அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டாப்ல. இதனாலதான் இந்த சீசனே ஒரு மாதிரி. ஆனா உண்மையாலுமே இது ஒரு ரோலர் கோஸ்டர் சீசன் நண்பர்களே. எனக்கு இதுவரையும் எப்படி சொன்ன ஐயா, அடுத்த சீசன் ஹோஸ்ட் மாத்துறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குங்களா ஐயா? ஒரு வாய்ப்பும் கிடையாது. அது தெரியல. இப்ப வந்து அப்டேட் படி சாண்ட்ரா எவிக்டடா, பெரிய விக்கெட் இருக்கிற பெரிய விக்கெட் எவிக்டட்னு சொல்றாங்க. பெரிய விக்கெட் சாண்ட்ராங்கிறீங்க, புரியல எனக்கு என்ன. அதுதான் ஒரு அனுப்பவே முடியாது, மத்ததெல்லாம் சின்ன விக்கெட் தான், சாண்ட்ரா தான் பெரிய விக்கெட், அவ்வளவு பெரிய சப்போர்ட். விஜய் சேதுபதி சார் கிட்ட இருந்து சாண்ட்ரா கேவி சப்போர்ட். ஆக்சுவலா அவங்க உள்ள வந்ததுக்கே விஜய் சேதுபதி தான் மெயின் ரீசன். சொல்லக்கூடாது, ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்றேன். பேக் எண்ட்ல என்னன்னா ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்றேன். இல்ல ப்ரோ, இல்ல அது எப்படின்னா ஃபினான்ஷியலி ரெண்டு பேருமே பிரஜின் அண்ட் சாண்ட்ரா வெரி லோ ப்ரோ. இது எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இருந்து இன்ஃபார்ம் ஜஸ்ட் பேசும்போது சொன்னாரு. விஜய் சேதுபதி ஒன்லி ரெக்கமெண்டட் ரெண்டு பேரும் ஃபார் தி ஷோ. ஸோ அதனால அவ்வளோ ஹெல்ப், இப்போ இவ்வளோ ஃபினான்ஷியல் லாஸ் இருக்கு, இவ்வளோ இது இருக்கு, அப்ப நம்ம எப்படி கேம் இல்லாமோ அதை மாதிரி ரெண்டு பேரும் வரல. பரவாயில்ல, நீங்களே கன்க்ளூஷன் கொடுத்துட்டீங்க. எனக்கு அவங்க கிட்ட காசு இல்ல அது விஷயம் இல்லையா, கேமுக்குள்ள ஒருத்தங்களை வந்து இந்த கிளவின்னு பேசுறதோ ஸ்கூபிடுன்னு சொல்றதோ அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, அதை விட ஒரு அசிங்கம் உலகத்திலே கிடையாது. இவன் கர்மா, இவன் என்ன பண்ணுவோம், அவங்க பாவத்தை எங்க போய் தீப்பாங்க, சாபம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க லிட்டரலா உட்காந்துக்கிட்டு. அதான் அந்த சாருக்கு இப்ப போன் பண்ணி சொன்னேன், நீங்க சொன்னீங்க சார் ஃப்ரெண்டுன்ட்டு, நான் இப்ப ஃபீல் பண்றேன், ஏன்டா உள்ள அமைச்சிருப்பாரு, கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பாரு அப்படின்னு. எவ்வளவுதான் முட்டு கொடுக்க முடியும். அதே மாதிரி வந்து கமலஹாசன் ஹோஸ்ட் கண்டிப்பா மிஸ் பண்றேன். அவர் எல்லாரையும் பேச விடாரு, கேம் நல்லா ஆடினான்னு. அவர் ஒருத்தர்கிட்ட பேசும் போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், ஓ இவன் நல்லா ஆடுறான். நம்ம இப்போ வினோத் எடுத்துக்கணுமே, வினோத்துக்கு தானமும் கிளாப்ஸ் வரும், ஆனா அவர் திட்டிடுவாரா, அவர் குழம்பிடுவாரு.
ஓகே ஆடியன்ஸ் கிளப்ஸ் என்னதான் வந்தாலும் இது பண்ணி இதே மற்ற சீசன்லாம் பார்த்தோன்னா ஒரு வார்த்தை சொல்லும் போது நீங்க நல்லா ஆடுறீங்க, கேம் நல்லா ஆடுறீங்க பேச விடுவாரா, அப்போ ஆடியன்ஸ் கத்தி கிளாப்ஸ் பண்ண உடனே ஓகே நம்ம கரெக்டாக தான் ஆடுறோன்னு எல்லாரும் ஒரு மைண்ட் செட்ல வந்துருவாங்க. ஆனா இந்த சீசன்ல அது மாதிரி யாராலுமே இது பண்ண முடியல. இப்ப நான் ஆடணுமா வேணாவா, பேசணுமா வேணாவா, அத மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. இது யாருக்குன்னா இருந்தா சொல்லுங்க. ஓகே, அது உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டுக்குமே தானே இருக்கு. அதான் கூப்பிட்டு வச்சு 4 பேர் பேசியிருந்தாங்களே. பேசுறாரு, நான் பேச வரேன், எப்பா வினோத் நீ உட்காரு அப்படின்றாரு. உள்ளேயே போட்டு அவர் டேமேஜ் பண்ணிட்டாங்க. இது நம்மளும் வெளியே சொல்லிட்டோம். உண்மையாலுமே அவர் குழப்பி தான் ப்ரோ விடுறாரு. குழப்பி விடுறதுனால நம்ம எந்த ட்ராக்ல போறோம்னு யாருக்குமே தெரியல. உண்மையாலுமே அங்க உள்ளுக்குள்ள இருக்கிற டாஸ்கை விட வீக்கெண்ட் எபிசோட்ல நடக்கிற டாஸ்க் தான் இவங்களுக்கு பெரிய டாஸ்கா இருக்கு. இதை இவங்க கண்டுபிடிச்சு அடுத்தது கேம் ஆடி நல்லா கலகலன்னு இருக்கும். இப்படியே எல்லா சீசனும் போனா ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம இது இப்ப நம்ம பேச விட இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாருமே கடையை சாத்திட்டு அடுத்த சீசன் மறுபடியும் நீயா அப்படிங்கிற மாதிரி நம்ம அடுத்து கிளம்ப வேண்டியதுதான். சிம்பு கூட நல்லா பண்ணாரு ப்ரோ. எனக்கு லாஸ்ட் சீசன் கூட ஓகே, விஜய் சேதுபதி கொஞ்சம் நல்லா ஓகேன்ற மாதிரி இருந்தது. பட் இந்த சீசனும் கொஞ்சம் இதுவாயிடுச்சு, ஹோஸ்டும் கொஞ்சம் இதுவாயிட்டாருன்ற மாதிரி இருக்கு. இல்ல லாஸ்ட் சீசன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கறதுனால ஏதோ கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த சீசன் ஆல்ரெடி ஒன்னு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, இப்பயாவது கரெக்டா பண்ணணும்ல. போன சீசன் அதுவும் இல்லாம வந்த கண்டஸ்டன்ட் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஏங்க. லாஸ்ட் சீசன்ல சாச்சனா 10 வாரத்துக்கு கொண்டு வந்தது அவரு தானேங்க. என்னக்கா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? கார்த்திக் ப்ரோ வீக்கெண்ட் எபிசோட் அப்பயாவது கொஞ்சம் நல்லா இருக்கும் போன சீசன். இந்த சீசன்லாம் ஒண்ணுமே இல்ல. டிஆர்பி வாங்கின ஒரே ஒரு எபிசோட் அந்த ரெட் கார்டு கொடுத்த எபிசோடா இருக்கும். சாரி, டிஆர்பி நிறைய வியூஸ் வந்தது. டிஆர்பி கூட கிடையாது, வியூஸ் நிறைய வந்தது, அந்த ரெட் கார்டு கொடுத்ததா இருக்கும். என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கறதுக்கு எல்லாம் வந்திருப்பாங்க. மத்தபடி ஒன்னும். அதுதான் ஒரு மீம் ஒண்ணு இப்ப திடீர்னு ஞாபகம் வந்தது அக்கா சொன்னோன்னே. லாஸ்ட் சீசன் சன்சன் வந்து நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாமா, நீ எப்படி வேணா கூப்பிடலாமா. இந்த சீசன் யாரையும் அண்ணன் அக்கா அப்பா எல்லாம் கூப்பிட கூடாது, சார்னு கூப்பிடுங்க. எனக்கு சரியான சிரிப்பு அது. அங்க என்ன சொன்ன? இல்ல இல்ல, அவங்க பார்வதியையும் கமருதீனையும் 4th வீக் 5th வீக் ஒரு வார்னிங் கொடுத்து எல்லோ கார்டை காமிச்சிருந்தாங்கன்னா எதுக்கு ரெட் கார்டு வரப்போகுது? இங்க பாருங்க, நீங்க செஞ்சதுலான்னு ஒரு குறும்படம் போட்டு காமிச்சு நீங்க இப்படி எல்லாம் தப்பு பண்ணிருக்கீங்க, இது எப்படி வெளியே ப்ரொஜெக்ட் ஆகும் தெரியுமான்னு கேட்டா அவங்களே ஆட்டோமேட்டிக்கா திருந்திக்க மாட்டாங்க. அவரு கார்டு மட்டும் கொடுக்கல. அவர் என்ன சொன்னாருன்னா, நான் இந்த எல்லோ கார்டு இதெல்லாம் காட்டிட்டு இருக்க மாட்டேன், வார்னிங் சொல்லுவேன் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நான் வந்து டைரக்டா ரெட் கார்டு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டாரு அவரு. அப்ப இவங்க சீரியஸா எடுத்துக்கல. அத நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதுல என்ன 2-3 விஷயம் இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்தே வார்ன் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். எப்படி சொல்றது, ஒரு வீக்குமே வார்னே பண்ணல. கமருதீன் நல்லா ஆடுறீங்க, கேம் நல்லா ஆடுறீங்க, குழந்தைங்கள பார்வதி நீங்களும் நல்லா ஆடுறீங்க, இப்படியே ஒருத்தனை பாராட்டி கமருதீன் பெண்கள் சப்போர்ட் உங்களுக்கு அவ்வளவு இருக்கு. அதுதான் சொல்றேன். கமருதீன் நல்லா ஆடுறீங்க, பார்வதி நல்லா ஆடுறீங்க. அப்ப எல்லாருமே என்ன நினைச்சாங்க, ஓ இவங்கதான் ஆடுறாங்க. நீங்க ஸ்டார்டிங்லயே உங்க பண்றது தப்புன்னு வார்ன் பண்ணியிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. அது ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம், சேனல் சைடு சப்போர்ட் என்னன்ட்டு சுபாசகோ குறும்படம் போடலன்னு நீங்க போட்டாங்க, நீங்க அப்ப பாக்கல பாருங்க எவ்வளவு அழகா சமையல் பண்ணிருக்காங்க பாருங்கன்னு ஒரு குறும்படம் போட்டு ஒரு ஹைப் ஒண்ணு கொடுத்தாங்க, கவனிச்சீங்களா? இப்படி கொடுத்தாங்கன்னு நக்கிக்கிட்டு தான் போகும். கடைசியில அவங்கள யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அப்போதைக்கு வந்து சேனல்ல வந்து வேற யாரும் கண்டென்ட் குழம்புல 1/2 கிலோ கோதுமை மாவு கொட்டினாங்களே அதுவா ப்ரோ? அது தயவு செஞ்சு சமையல்லாம் சொல்லாதீங்க ப்ரோ. எங்க வீட்ல எல்லாம் அவ்வளவுதான் அடிப்பாங்க. அது வந்து லாஸ்ட் சீசன்ல சௌந்தர்யா பண்ணதுக்கும் இதுக்கும் வந்து ஈக்குவேட் பண்றாங்களா டேய்? அதுவும் அந்த அது என்னது புளி குழம்பு ஏதோ வச்சாங்களே அது அப்படி ட்ரை பண்ணாங்க. ஆனா அது செட் ஆகல. அதான் அவங்க அந்த டைம்ல வந்து கண்டென்ட் யாருமே இல்ல, இவங்க 2 பேரும் கண்டென்ட் கொடுக்குறாங்க, அதனால இவங்க 2 பேரையும் மொத்தமா அடிச்சு காலி பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணாங்களா இல்ல என்னன்னு தெரியல. இவங்களை மொத்தமா அடிச்சு காலி பண்ணாம இவங்களை தட்டி கொடுத்த தூக்கிட்டு வந்து நான் முன்னாடியே சொன்னேன். ஆனா நான் இவங்களை என்னைக்கா இருந்தாலும் தட்டி கொடுத்து தூக்கிட்டு வந்து கடைசியில வெளில அதை அமுச்சு விட்டுருவாங்க. எனக்கு இது ஒண்ணு தோணுது, பார்வதியாச்சும் நெகட்டிவ் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு அவனுடைய உண்மையான ரூபத்தை வந்து காமிச்சு விளையாண்டுட்டாங்க. ஆனா இன்னொருத்தவங்க நான் ஈவலாவே இருக்கேன், ஆனா ஈவல் நான் காட்டிக்கவே மாட்டேன், எப்பப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த நேரத்துல நான் ஈவலை காட்டிப்பேன், ஆனா குட் சோல். இது கேம் ஆடி 50 நாளுக்கு அப்புறம் இல்ல அதை பேரை சொன்னா கூட என்ன அபியூஸ் பண்ணுவாங்க, அதனால பாய்சன் நியூ நேம். என்ன கேட்டா இவங்களுக்கு அவங்க தான் மேல், ஏன்னா அவங்க கேம் ஒரிஜினல் விளையாண்டு இருக்காங்கல்ல, நெகட்டிவ்னு சொல்லி கேம் விளையாண்டு இருக்காங்கல்ல, அதுக்கு நம்ம ஒத்துக்கலாம்ல, அதுக்கு பாராட்டலாம்ல.
ஓகே தான், கேம் நல்லா விளையாண்டுருக்காங்க தான், அதை பாராட்டலாமே. இந்த 50 நாள் கேமுக்கு அவங்க எவ்வளவு மேல் தேவலாமே. சரி அதை விடு. இப்ப இவங்க பிக் விக்கெட் சாண்ட்ரா எவிக்ஷன் அது எப்படி நீங்க பாக்குறீங்க? சொல்லுங்க. பிக் விக்கெட் சொல்லாதீங்க. சாண்ட்ரா பிக் மனவலியா இருக்கு, கஷ்டமா இருக்கு, ரொம்ப ரொம்ப துன்பப்படுறோம். என்ன நினைக்கிறீங்க? இப்ப நான் என்ன சொல்றேன், ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன சொல்றாங்க, இப்ப வந்து இந்த இவர் மணி பாக்ஸ் எடுக்க வச்சத சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து அவங்க கேம், அவங்க நல்ல மூவ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்றாங்க. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது ஒரே டிராமா 2 டாப் விக்கெட் 2 பேர் தூக்குனாங்கல்ல, அப்ப அது கேம் தானே அது? அப்ப அதை ஒத்துக்கணுமா இல்லையா? அப்ப அவங்க கேமர் தானே. என்ன நீங்க இதை நீங்க ஒத்துக்கிறப்ப அதை நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? புரியல எனக்கு. ஏத்துக்க முடியல. சரி ஓகே, பரவாயில்ல. விக்ரம் எல்லாம் சாண்ட்ரா த கேமருங்க. ஏங்க இத சொன்னது 90 நாள் கேமர்னு சொல்லிட்டு கேமர் தாங்க. கேமர். அவங்க ஒரு சட்டை வச்சு 2 வாரம் ஓட்டுனாங்கங்க. ஏங்க 90 நாள் கேமர்னு சொன்னால 1/2 மணி நேரம் டிராமால முடிச்சு விட்டாங்க பாருங்க. அப்ப அவங்க கேமர் கிடையாதா? எல்லா வீடியோவும் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. அது நல்லா தெரியுது. ஹிந்தி, மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடா. அதான் சொன்னாங்களே யாரோ ஒருத்தவங்க வந்து அதை அப்படியே அப்புறம் சொன்னாங்க. ரஞ்சித் லூப்னு சொல்லிடுவேன் நானு. அப்புறம் அந்த டிராமா அது சொல்லிட்டே இருக்கணும் நீங்க. ஏங்க யாரும் வந்து அது சொன்னாங்களேக்கா, அதை ஓப்பனாவே சொன்னாங்களே. சேச்சி வந்து தமிழ் பிக் பாஸ், இங்க மலையாள பிக் பாஸ். யாரு சேச்சி? ஆமா, அது யார் சொன்னாங்க? இது ஃபேமிலி ரவுண்ட்ல வந்து யாரோ சொன்னாங்க. ஸ்ரீரஞ்சனி. அமித் வைஃப். கரெக்ட், அமித் வைஃப். இன்னைக்கு கூட அதை ட்விட் போட்டிருந்தாங்க போல அவங்க பேசுனதை வச்சு. என்னன்னு சாண்ட்ரா த கேமர் தான் கடைசியா ஸ்கேம்ன்றான அவங்களும் போட்டு விட்டாங்க. அது ரெண்டு இடத்துல பதிவு பண்ணாங்க. அந்த பேரை சொன்னா கேஸ் போட்டுருவாங்களாம். ஐயோ சொல்லாதீங்க, பயமா இருக்கு. அதுக்கு ஒருத்தன் விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோவே போட்டிருக்கான், பாத்தீங்களா? அத நாங்க தான் உன் மேல கேஸ் கொடுப்போம், அவங்க அதான் பண்றாங்க உள்ள, எங்களை நீ வந்து மிரட்டுற, உங்க பேரே விமர்சனம் பண்ண கூடாதுன்னு மிரட்டுறன்னு சொல்லி நாங்க தான் உன் மேல கேஸ் கொடுப்போம் போயிட்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வீடியோ போட்டிருக்கான். அது அவ்வளவு ரீச் ஆயிருக்கு. டிஎல்ல மொத்த ஜோம்பி குரூப்பும் கொடுக்கணுமே. ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை. திவ்யா வந்து விஜேஷ் வந்து அப்பதான் கூப்பிடுவாராம், ஒரே கிளாப்ஸ் பயங்கரமா இருக்குமா. அரோராவுக்கு வந்து எதுவும் கிளாப்ஸ் இல்லையா, வேற ஒரு குரூப்ல ஒன்று போட்டு சொல்லியிருந்தாங்க. போயிட்டு வந்தவங்க பியூர் சோலுக்கு வந்த வேதனையா? இல்ல, எனக்கு இந்த நியூஸ் தெரியும், நான் சொல்ல வேணான்னு தான் இருந்தேன் நானு. ஏன் அவங்க என்கரேஜ் பண்ணிக்கிட்டு? அது இல்ல இன்னொருத்தவங்க கிளாப்ஸ்ன்றதையும் சொன்னாங்க. அதாவது வினோத் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. இல்ல டிஎல்ல மட்டும் பாத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இந்த டெலு வேல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க இந்த வேல்டுக்குள்ள இருக்காங்க, வெளியில போக மாட்டாங்க, பார்க்கவும் மாட்டாங்க. அவங்க ஃபேனே அப்படிதான். நேத்து எல்லாம் நம்ம வந்து ஒண்ணு சொன்னதுக்கு அவங்க இது ரம்யா மேல எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வினோத்தே சொல்லிட்டாரு, நீங்க என்னடான்னு சொல்லும் போது அப்ப அது அவங்க ஒத்துப்பாங்களா? ரம்யாவும் அப்ப அவரு சொல்லி எடுக்கலன்ட்டு அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க அகேன்ஸ்டா வந்ததுக்கு. இப்படி எல்லாமே ஹிப்போக்ரிசியா பண்ணிட்டு இருக்காங்க. ரம்யா வந்து சாண்ட்ரா அடிக்கும் போது ரம்யா சூப்பர், ரம்யா பொழந்துட்ட, ரம்யா ஃபயர், ரீஎன்ட்ரினா இப்படிதான்டா இருக்கணும், வியானா மாதிரி இருக்க கூடாதா, குட்டி பீடியை வெளில அனுப்புங்கடா, ரம்யாக்கு முன்னாடி சான்ஸ் கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதே ரம்யா வந்து பியூர் சோல் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ரம்யா நீ அதுதான் எனக்கும் புரியல. திவ்யாட்ட காசு வாங்கிட்டு வந்து பேசுற அப்படியே ஒரு பேட்டை மாத்திட்டாங்க பாவீங்களா. அதுதான் எனக்கும் புரியல. இப்ப இவங்க அரோராவை எதுவும் சொல்லக்கூடாது, பேர் வைக்க கூடாதுங்கிறாங்க. ஆனா அவங்க ஃபேன்ஸே வந்து வியானா வந்து நேத்து அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் 25 வயசு பொண்ணு தானே, பிடிங்கிறாங்க. அந்த பீன்ற வேர்ட் எல்லாம் சொல்லி பேசுறாங்க. அது என்னன்றது நமக்கு தெரியல. அவங்க ரொம்ப என்டைட்டில்மெண்டா இருக்காங்க. என்னன்னா அவங்க என்னன்னாலும் பேசலாம், அந்த ஃபேண்டம் என்னன்னாலும் பேசலாம், யாருக்கு எப்படினாலும் பேசலாம். நீங்க ஒரு ட்வீட் போடுங்களேன், லேடிஸ்னா எவ்வளவு கொச்சப்படுத்துறாங்க, எவ்வளவு அசிங்கமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு இத்தனைக்கும் அசிங்கமா கூட ஒண்ணும் பேசாம அந்த மாதிரி போடுறாங்க. அவங்க இந்த இது ஃபுல்லா பாராசைட் மாதிரி ஃபுல்லா பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அத நீங்க ஆட் பண்ணிக்கங்க. பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் ஒரு ஸ்பேஸுக்கு போயிருந்தாங்கக்கா, காலம்பரம் ஒரு ஸ்பேஸுக்கு போயிருந்தா அவங்க அங்க அந்த கேள்வியை கேட்டு விட்டாங்க. இப்ப அரோராவுக்காக நீங்க இவ்வளவு பேர் வந்து கேக்குறீங்க, அவங்கள பேசுறாங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு
இதே டிஎல் ஃபுல்லாவே வந்து பார்வதியும் இப்படிதானே பண்ணாங்க, அவங்கள ஏன் கேட்கவே இல்லைன்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டாங்க. அந்த பாரு ஃபேனானு தெரியல. இல்ல அதுக்கு பேராகிராஃப்ல விளக்கம் கொடுத்தாங்கல்ல, ஃபெமினிஸ்ட்னா இந்த பாயிண்ட்ல தான் வரணும், இதெல்லாம் வந்து ஃபெமினிஸ்ட் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. எப்ப ஃபயர்ஸ் ப்ரோ இது பார்வதி விட்டுருங்க, வியானா என்ன பண்ணாங்க, ரம்யா என்ன பண்ணாங்க? நேத்து அவ்வளவு பேஷ் பண்ணீங்களே, அவங்க பொண்ணா தெரியலையா? மேபி அவங்க வந்து ஆம்பளை பிள்ளையா பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன், பொம்பளை பிள்ளையா பாக்கல. இல்ல அவங்களா உங்க கண்ணுக்கு பொண்ணா தெரியலையா? அரோரா மட்டும் தானே? அவங்களுக்கு மட்டும் செக்ஷன் நடந்தா நீங்க எல்லாரும் முன்ன வருவீங்க, அதே நீங்க அவங்க எல்லாம் பண்ணுவீங்க. செலக்டிவ், ஃபுல்லா செலக்டிவ். நான் இதை எப்படி பாக்குறேன்னா, என்னுடைய மைண்ட் ஆஃப்ல பார்வதிக்கு அகேன்ஸ்டா இருக்கிறவங்க யாராச்சும் போனா இவங்களை அரோரா தூக்கிட்டு வரணும், அதுதான் பாக்குறேன். இவங்க வந்து அகேன்ஸ்டா அப்படிதான் பண்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இவங்க அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணலாம். எனக்கு இந்த பாயிண்ட் ஓரளவு ஓகே. எனக்கு வேற ஒருத்தவங்க சப்போர்ட் பண்றது காரணத்துக்காக அவங்களுக்கு ஆப்போசிட்ல உள்ள ஒரு ஆளை எடுத்துட்டு வந்து இவங்க எலிவேட் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இத சொன்னா நம்மள கடிக்க வருவாங்க, எதுக்கு? ப்ரோ இவங்க ரியா தியாகராஜன் டிசம்பர்